வணக்கம். எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் லேண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அதாவது ரொம்ப ஏக்கர் கணக்குலலாம் கிடையாதுங்க. ஒரு 6 ஏக்கருக்குள்ள ஒரு லேண்டு. தார் ரோடு ஸ்பேஸ்ல மிக அருமையான ஒரு ரோடு ஸ்பேஸ் உள்ள ஒரு லேண்டு. இந்த இடம் வந்து சரியாக எங்க அமைஞ்சிருக்கு? இதோட விலை என்ன? அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. திருச்சியில நீங்க வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க. அது வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்தோ அல்லது வந்து கே.கே. நகர் அல்லது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 10ல இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கணும். தார் ரோடு ஸ்பேஸ்ல இருக்கணும். நமக்கு வந்து ரொம்ப பெரிய இடம்லாம் வேண்டாம். ஏக்கர் கணக்குல வேண்டாம். சின்னதா இருந்தாலும் ஒரு நல்ல இடமா இருக்கணும். தார் ரோடு ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த இடம் வந்து தார் ரோடு ஸ்பேஸ்ல ஒரு சின்ன இடம் தான். அருமையான ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 37 சென்ட் தான் அந்த இடம். அந்த இடம் சரியாக எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு, அதோட விலை என்ன அப்படிங்கிற தகவல்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போறோம். திருச்சி கே.கே. நகர்ல இருந்து ஓலையூர் ஆவூர் வழியாக இலுப்பூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்ல ஆவூர் தாண்டிய கொஞ்ச தூரத்திலே இந்த பெட்ரோல் பங்க் வந்து இருக்கு. அந்த பெட்ரோல் பங்குக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா ரைட் சைட்ல அங்க ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது பாருங்க. அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து ரைட்ல ஒரு ரோடு கட் ஆகுது. அதுல வந்து நம்ம போனோம் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு 200ல இருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம வந்து கரெக்டா அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம போற இந்த இதே மெயின் ரோட்ல அந்த அப்படியே ரோட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இந்த இதான் தார் ரோடு ஸ்பேஸ்ல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க இருந்து இடம் ஸ்டார்ட். இங்க இருந்து அங்க தென்னை மரம் தெரியுது பாருங்க. அந்த தென்னை மரத்துக்கு முன்னாடி ஒரு வேலி ஒண்ணு தெரியுது. அந்த வேலி வரைக்குமே வந்து இடம் கிட்டத்தட்ட ரோடு ஸ்பேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு மேல இருக்கு. அதனால ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து கூட இந்த இடத்த வந்து வாங்கி பிரிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரோடு ஸ்பேஸ் வந்து நல்லா நீளமா இருக்கு. இந்த இடம் வந்து எம்டி லேண்டு தான். தற்போது இதுல வந்து போரு, இபி அதெல்லாம் எதுவும் கிடையாது. நாம தான் இடத்த வாங்கி நமக்கு ஏற்றாறு போல நம்ம என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து வாங்க விரும்புறோமோ அது இந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த இடம் வந்து பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க திருச்சியில இருந்து ஒரு 10ல இருந்து 15 கிலோமீட்டருக்குள்ள ஒரு நல்ல இடத்துல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க. அந்த இடம் வந்து தார் ரோட ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்த நேர்ல வந்து பாருங்க. அந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும். பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றதுக்கு அல்லது வந்து ஒரு குடோன் வந்து நீங்க அமைக்க விரும்புறீங்க. அதை குடோன் மாதிரி அமைச்சு அதை வந்து வாடகைக்கு விட விரும்புறீங்க. அல்லது வேற ஏதேனும் பண்ணைகள் அமைக்க விரும்புறீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த இடத்த வந்து தேர்வு செய்யலாம். ஆவூர் பக்கத்துல தார் ரோடு ஸ்பேஸ்ல அமைந்துள்ள இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். இடம் வந்து மொத்தம் 37 சென்ட். இந்த 37 சென்ட் நமக்கு வந்து மொத்தமா தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து மொத்தமா வாங்கிக்கலாம். இல்ல நமக்கு வந்து ஒரு 20 சென்ட் போதும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 17 சென்ட் மட்டும் போதும் அப்படின்னா கூட அது மாதிரி பிரிச்சு கூட வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்தோட விலை வந்து பார்த்தோம்னா ஒரு சென்ட் வந்து 2.25 லட்சம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சதுரடி வந்து 500 ரூபாய்க்கு மேல வருது. இந்த 2.25 லட்சமும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலான ரேட்டு கிடையாது. நம்ம வந்து இந்த இடத்த வந்து பாக்குறோம். நமக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நாம வந்து டைரக்டா ஓனர் கிட்ட பேசும்போது இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆவூர் பக்கத்துல தார் ரோடு ஸ்பேஸில் அமைந்துள்ள இந்த இடத்தை நீங்க வந்து பார்க்க விரும்புறீங்க அல்லது இந்த இடம் சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டு இடத்த வந்து நேர்ல வந்து பாருங்க. அப்பதான் நம்ம வந்து இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பேசி ஃபைனல் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்பதான் நம்ம அந்த இடத்தோட மார்க்கெட் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னும் ஒரு சின்ன தகவல், ஆவூர் பக்கத்துல தார் ரோடு ஸ்பேஸில் அமைந்துள்ள இந்த இடத்தோட அந்த ரோடு ஸ்பேஸ் எவ்வளவு, இதோட விலை என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ இந்த பகுதியில் உள்ள நண்பர்களோ அல்லது நீங்க இந்த பகுதியில ஒரு இடம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ இந்த தகவலை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அல்லது இந்த இடம் வந்து சேல்ஸ் ஆன பிறகும் நீங்க வந்து அங்க என்ன விலை போகுது அப்படிங்கிறது நீங்க விசாரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அப்ப இந்த இடம் வந்து ரோடு ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த இடத்தோட நீள அகலம் அதாவது இந்த ரோடு ஸ்பேஸ் எவ்வளவு நீளம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை பொறுத்து தான் இந்த இடத்தோட விலை வந்து நிர்ணயிக்கப்படுது. இப்ப இன்னொரு இடம் இருக்கு, உங்க சைட்ல வந்து ஒரு இடம் இருக்கு, ரோடு ஸ்பேஸ்ல இருக்கு, ரோடு ஸ்பேஸ் வந்து நீளமா இருக்கு அல்லது ரோடு ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதை பொறுத்து தான் அந்த இடத்தோட விலை வந்து நிர்ணயிக்கப்படும். இப்ப இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு 30 அடி பாதை மட்டும்தான் இருக்கும். ஆனா இடம் வந்து பின்னாடி ஒரு 3 வயல் 4 வயல் தாண்டி இருக்கும். 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கும். அதே வயலுக்கு வந்து இந்த விலையை வந்து கம்பேர் பண்ணி அந்த இடத்தோட விலையை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த இடம் வந்து சேல்ஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தாரோட ஸ்பேஸ்ல ஒரு இடம் வந்து அமைஞ்சிருந்தா அதுக்கு ஒரு விலையாக இருக்கும் அப்படிங்கிறத சில பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு இடத்த வந்து ஒரு சின்ன இடத்த ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த கம்பேர் பண்ணி அவங்க ஒரு 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து விலையை வந்து அதிகமா சொல்லிக்கிட்டே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படியே வருஷக்கணக்கா ஒரு சில இடங்கள்லாம் அது மாதிரி இருக்கு. அதனால ஒரு இடம் வந்து எப்போ பரப்பளவு அதிகமா இருக்கோ அப்போ வந்து விலை வந்து குறைச்சாதான் மட்டும்தான் அது வந்து சீக்கிரம் வந்து சேல்ஸ் ஆகும். ஒரு சின்ன இடமா இருக்கு அப்படின்னா அதுவும் இது போல ரோடு ஸ்பேஸ்ல அமைஞ்சிருந்தா அந்த விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருச்சியிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இது போல் வந்து ஒரு தாரோட ஸ்பேஸில் உள்ள ஒரு இடத்த வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே வந்து கால் பண்ணுங்கள். இடத்த வந்து நேரில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து விலையை வந்து இன்னும் பேசி ஃபைனல் பண்ணலாம். அல்லது உங்களது நண்பர்கள் வேறு யாராவது இது போல் திருச்சியிலேருந்து ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டருக்குள்ளே இது போல் தாரோட ஸ்பேஸில் வந்து ஒரு இடத்த வாங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.